முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. தலைமை செயலகத்தில் நாளை மறுநாள் மாலை 6:30 மணியளவில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. புதிய தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட இருக்கும் நிலையில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்களுக்கும் ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக அந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்களை பகிர்ந்துக்கங்க. நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் அமைச்சரவை கூட்டமானது நடைபெற உள்ளது. தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகமான செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நாளை மறுநாள் மாலை 6:30 மணிக்கு இந்த அமைச்சரவை கூட்டமானது நடைபெற உள்ளது. இந்த அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரையில் 2 மிக முக்கிய பொருட்கள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால், தமிழகத்தில் புதிய தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. புதிய தொழில் முதலீடுகளை பொறுத்தவரையில் கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த பொருளானது இடம்பெறவில்லை. அதற்கு முந்தைய அமைச்சரவை கூட்டத்தில் புதிய தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அதிக அளவிலான அந்த தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்று கடந்த மார்ச் 14ஆம் தேதி தான் தமிழக அரசின் அந்த பட்ஜெட்டான தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட்டில் பல மிக முக்கிய திட்டங்களை தமிழக அரசானது அறிவித்தது. அதன்படி பெண்களை தொழில் முனைவோர்களாக்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களானது அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக அவற்றிற்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி இந்த 2 முக்கிய பொருட்கள் தொடர்பாக விவாதிக்க நாளை மறுநாள் மாலை 6:30 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டமானது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.